நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? கை கால்லெல்லாம் எரிச்சல் இருக்கா? எப்போது உங்கள் விட்டமின் B12 எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம விட்டமின் B12னா என்ன, அது என்ன மாதிரியான உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்குது, யாருக்கெல்லாம் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வரலாம், இன்கேஸ் வந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோபாலமைன்னு சொல்லக்கூடிய விட்டமின் B12 நம்மளுடைய மூளை மற்றும் நரம்புகளோட செயல்பாடுக்கும் அப்புறம் இரத்த அணுக்களோட உற்பத்திக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த விட்டமின் B12 நம்ம உடம்புல குறையும் போது நம்மளுடைய மூளை மற்றும் நரம்புகளோட செயல்பாடு குறையுது. அதே நேரத்தில் சிவப்பு இரத்த அணுக்களோட உற்பத்தியும் குறையுது. நம்ம நரம்புகளோட செயல்பாடு குறையிறதுனால தான் நம்ம இந்த நர்வ் ரிலேட்டடான சிம்டம்ஸ், அதாவது வீக்காக ஃபீல் பண்ணுறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, கைகளில் அப்புறம் கால் விரல்களில் எரிச்சல், இந்த டிங்லிங் சென்சேஷன்னு சொல்லுவாங்க, விறுவிறுப்பான ஒரு உணர்ச்சி, இதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி குறையிறது, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம போன் மேரோவில் இந்த விட்டமின் B12 இருந்தால் மட்டும்தான் சிவப்பு இரத்த அணுக்களோட உற்பத்தி சரியாக நடக்கும். ஸோ அதனால தான் இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வரும்போது நமக்கு அனீமியா ஏற்படுது. இரத்த அணுக்கள், அதாவது சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு நமக்கு அனீமியா, இரத்த சோகை ஏற்படுது. இந்த விட்டமின் B12 ஒரு நாளைக்கு நமக்கு வெறும் 2.4 மைக்ரோகிராம்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இந்த விட்டமின் B12 நமக்கு பால், தயிர், மோர் மட்டும் இல்லாமல் சிக்கன், மட்டன், இந்த மாதிரி இறைச்சி வகைகள்லையும், முட்டை, இந்த மாதிரி அதிகபட்சமாக அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இதனால தான் நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸ்க்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்க ஓகே, முட்டையும் சாப்பிடாதவங்க பால், தயிர், மோர், அது இல்லாமல் பன்னீர், மஷ்ரூம், ஆப்பிள், வாழைப்பழம், கிரேப்ஸ், பெர்ரிஸ், இந்த மாதிரியான உணவுகள்லேருந்து நீங்கள் விட்டமின் B12 எடுத்துக்கலாம். சிலருக்கு அவங்க நல்லா சாப்பிட்டாலும், நல்ல நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டாலும் கூட விட்டமின் B12 டிஃபிஷியன்சிஸ் வருது. அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாத பட்சத்தில், அவங்க என்ன தான் நல்லா சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல இந்த நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி குறையும் போது அவங்களுக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வரும். அசிடிட்டிக்காக ஆன்டாசிட் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு, குடல் சார்ந்த வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஐபிஎஸ்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது இன்டெஸ்டைன் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த அப்சார்ப்ஷன் சரியாக நடக்காததுனால விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வரலாம். கொஞ்சம் டயர்டாக இருந்தாலே உடனே நமக்கு டிஃபிஷியன்சி இருக்குமோன்ற பயப்பட வேண்டாம். இந்த டயர்ட்னஸோ இல்லை இந்த வீக்னஸோ ரொம்ப நாள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தாலோ, இல்லை இந்த கை விரல்களில், கால் விரல்களில் விறுவிறுப்பான உணர்ச்சி, இல்லை எரிச்சல் ரொம்ப நாளாக தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தால் நீங்கள் உங்கள் விட்டமின் B12 எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க யாரெல்லாம் கண்டிப்பாக விட்டமின் B12 செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ், ஹெவி பீரியட்ஸ் இருக்கக்கூடிய லேடிஸ், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டயபெட்டிஸ்க்காக மெட்ஃபார்மின் மெடிசின்ஸை ரெகுலராக எடுத்துக்கிறவங்க, 50 வயதுக்கு மேற்பட்டவங்க. 50 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு, இந்த வயசானவங்களுக்கு சரியாக சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் இந்த டைஜஷன் சரியாக இருக்காது அசிடிட்டினால். ஸோ இந்த மாதிரியான 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, தென் க்ரானிக்காக அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தென் அசிடிட்டிக்காக அடிக்கடி ஆன்டாசிட்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்போது நம்ம ஒரு தடவை விட்டமின் B12 லெவல்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது. என்னதான் நம்ம செக் பண்ணாலும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலுமே கூட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை ரெகுலராக வச்சுக்கிட்டு நல்ல உணவுகளை, நல்ல ஹெல்த்தியான உணவுகளை கரெக்டாக சாப்பிட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிட்டு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாலே இந்த மாதிரி டிஃபிஷியன்சிஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலும், அது என்ன காரணத்தினால இருந்தாலும் சரி, உங்களுக்கு அசிடிட்டினாலேயோ இல்லை நீங்கள் சரியாக சாப்பிடாததுனாலையோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புல ஒட்டாமல் போகிறதுனாலையோ, இந்த எந்த காரணத்தினாலையும் உங்களுக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சிஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிறதுக்கான நல்ல மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குது. ஹோமியோ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃபிஷியன்சிக்குமே சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. அதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிற டயட்லேருந்து, அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஹெல்தி நியூட்ரிஷியஸ் டயட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸில் உடம்புல அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூலமாக பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இந்த டிஃபிஷியன்சிலேருந்து விடுதலை கிடைக்கும். நீங்கள் லைஃப் லாங்கோ இல்லை ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.